السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في كلامه المنير: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من كن فيه ثلاث وجد حلاوة الإيمان: أن يكون الله ورسوله أحب إليه مما سواه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பொறுமதியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை ஒன்றிணைத்த சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை வாசித்ததன் பின்னால் அதில் சில விடயங்களை முன்வைக்கின்ற ஒரு சபையிலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலாவுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதன் மூலமாக இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை கேட்கின்ற பேசுகின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் உண்டாக்கி தருவான். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மூமின்கள், முஸ்லிம்கள், ஈமான் உடையவர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஈமான் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வுக்குத்தான், அந்த உள்ளுணர்வு அதான் ஈமான். ஆனால் அந்த உணர்வுடைய வெளிப்பாடு செயல்பாடாக, அமல்களாக ஒரு மனிதத்தில் உண்டாகும். என்னுடைய ஈமானை என்னுடைய செயல்பாடு வெளிப்படுத்தும். ஒவ்வொருவருடைய ஈமான் அது வெளிப்படுவது அவருடைய செயல் ரூபத்தில் தான் அது வெளிப்படும். அந்த செயலுக்கு தான் அமால், இபாதத் என்று நாங்கள் சொல்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஈமானை ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய ஈமானுடைய நிலை என்ன, நான் எந்த இடத்திலே ஈமானே இருக்கிறேன், என்னுடைய ஈமான் கூடிக்கொண்டு செல்கிறதா, நேற்றைய நாளை விட இந்த ஈமான் குறைந்திருக்கிறதா? ஏனென்றால் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய ஈமானை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னுடைய ஈமானுடைய முன்னேற்றத்திற்காக அவன் தன்னுடைய செயல்பாடுகளை, அமால்களை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல ஹதீஸ்களில் அந்த ஈமானுடைய தரத்தை, ஈமானுடைய அடையாளத்தை கண்டுகொள்ளுகின்ற பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலே ஒரு ஹதீஸா புகாரியிலே வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் குன்ன ஃபீஹி ஸலாத்து, யாரிடத்திலே மூன்று விடயங்கள், யாரிடத்திலே மூன்று விடயங்கள் இருக்குமோ, வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார். நான் ஈமானுடைய சுவையை அடைந்திருக்கிறேனா இல்லையா என்பதை நான் தான் அதை பரிசீலனை செய்ய வேண்டும். வெளிப்படையிலே சில விடயங்களை வைத்து இவர் ஒரு ஈமான்தாரி, இவர் ஒரு மூமின் என்று இலகுவில் ஒரு மனிதனை கணிப்பீடு செய்ய முடியாது. இங்கு சொல்லுகின்ற அடையாளங்களை சரியாக ஒருவர் கணிப்பதாக இருந்தால் நான் என்னை கணிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். என்னிடத்திலே இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறது, என்னிடத்திலே எந்த அளவுக்கு இதிலே குறைபாடு இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பொதுவாக அனைவரும் எந்த விடயமாக இருந்தாலும் குற்றம் சுமத்துவதற்காக பிறரின் பக்கம் கை நீட்டுகின்ற, பிறரின் பக்கம் சுட்டி காட்டுகின்ற, இஷாரா செய்கின்ற ஒரு நடைமுறை அதிகமாக பார்க்கிறோம். நான் ஒரு விடயத்தில் தவறிழைத்தாலும் அந்த தவறை சரி காண்பதற்கு இன்னொருவரின் பக்கம் கை நீட்டுவேன். இந்த விடயம் இவரின் மூலமாக அவர் அப்படி செய்ததினால்
இந்த தவறு என்னால் உண்டாகிவிட்டது என்று எங்களுடைய தவறை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வது மிக மிக குறைவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளம் கண்டு தன்னை முன்னிறுத்தி திருத்திக் கொள்வதை வழிகாட்டி இருக்கிறார். எனவே இந்த ஈமானுடைய அடையாளங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? இதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவா. ஈமானுடைய சுவையை அடைந்த ஒரு மனிதனிடத்தில் முதலாவது இருக்கின்ற விடயம் அல்லாஹ் ரசூலை விட வேறொரு விடயத்துக்கும் அவரிடத்திலே முன்னுரிமை இருக்காது. அவருடைய அன்பு அல்லாஹ் ரசூலுக்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டதாக இருக்கு. ஒரு மனிதன் அவருடைய எல்லா விடயங்களும், இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தில் எங்களோட உள்ளத்தில் அன்பளிக்கும். சிலருக்கு குடும்பத்தோட ஏனைய விடயங்களை விட அன்பு கூட, சிலருக்கு தொழிலோட அன்பு கூட, குடும்பத்தை கூட சில நேரம் அதை கவனிக்க மாட்டாரு, குடும்பத்துடைய விடயத்தில் அக்கறை செலுத்த மாட்டாரு, தொழில எந்த குறைபாடும் வரக்கூடாது, தொழிலுக்காக நேரத்தை அதிகமா கொடுப்பாரு, தொழிலைத்தான் மிக கவனமாக இருப்பாரு. சிலர்களிடத்துல தன்னுடைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில அம்சங்களோடு அவருடைய அன்பு சுருக்கப்பட்டதாக இருக்கு. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் அவன் ஈமானுடைய சுவையை அடைந்திருக்கிறான் என்றால் முதலாவது இடத்தில் இருக்கின்ற அடையாளம் ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அவனுடைய எல்லா விடயத்தை விட, குடும்பத்தை விட, தொழிலை விட, தன்னுடைய இதர காரியங்களை விட அவனுக்கு ஆக விருப்பம் இருக்கிற அல்லாஹ் ரசூலுடைய அன்பு. இந்த அன்பை சஹாபாக்கள் அடைந்திருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளும் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களும் அல்லாஹ் ரசூலுடைய அன்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் மாத்திரமல்ல, நபி அவர்கள் இல்லாத இடங்களில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பு அவரிடத்தில் இருந்ததுக்கான அடையாளங்கள், அதுக்கான வெளிப்பாடுகளுக்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தோழர்களில் ஒருத்தர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்திலே அவருக்கு உணவு வைக்கப்படுகிறது. அந்த உணவை சாப்பிடுவதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் சாப்பிட வருகிறார். வருகின்ற போது அந்த இடத்திலே பல விதவிதமான சுவையான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான பழங்கள் அந்த இடத்திலே குமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வைக்கப்பட்ட உணவுக்கு கீழ் விரிப்பு சுப்ரா விரிக்கப்படவில்லை. உடனே அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையை விட்டு விரைவாக எடுத்து சென்று விட்டார்கள். ஏனையவர்கள் எல்லாம் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டதன் பின்னால் நாங்களும் சாப்பிடுவோம் என்று எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் வந்து உட்கார்ந்தவர்கள் மிக விரைவாக எழுந்து சென்றார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அவர் ராவியை சொல்கிறார், அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாள் பிரயாணங்கள் செய்து சரியான முறையில் உணவருந்த வாய்ப்பில்லாமல் பசியோடு இருந்த, களைப்பும் பசியும் மிகைத்திருந்த ஒரு சந்தர்ப்பம் அது. அந்த நேரத்தில் கூட அவர்கள் அந்த உணவை சாப்பிட மறுக்கிறார்கள். காரணம் கேட்ட போது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இங்கு வீணடிக்கப்பட்டிருக்கிறது. நபியோருடைய சுன்னாவுக்கு முன்னால், நபியோருடைய வழிமுறை காட்டி தந்த வழிமுறைக்கு முன்னால் இந்த உணவோ, என்னுடைய பசியோ, என்னுடைய களைப்போ மிகைத்ததல்ல. எனவே எனக்கு கதகலபனி, என்னை மிகைத்திருக்கிறது ஹுப்புர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பும், வசுன்னத்தி அவருடைய சுன்னத்துடைய அன்பும் என்னுடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கிறது. அதனால் அந்த சுண்ணாவை பாழாக்குகின்ற இந்த சபையிலே நான் அமர்ந்து சாப்பிட தயாரிக்கிறேன். இதான் சஹாபாக்கள் யார். அது எவ்வளவுதான் மக்களுக்கு மத்தியிலே
இவரேன் இவ்வாறு செய்கிறார் என்று கூட கருதப்பட்டாலும் அவர்கள் யாரும் எதை கருதினாலும் அல்லாஹ் ரசூலுடைய அன்பு இருக்கிறதா இல்லையா என்றுதான் பார்ப்பாங்க. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பாதையால் செல்கிறார்கள். அங்கு ஒருவருடைய ஒரு சஹாபியுடைய வீடு அந்த காலத்திலே கொஞ்சம் விசாலமாக கட்டப்பட்டிருக்கிறது. இது யாருடைய வீடு என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். நபியவர்கள் அந்த வீட்டை பார்த்து அவருடைய முகப்பாவனை அடையாளம் ஒரு கோபத்துடைய அடையாளம் தென்பட்டது. அதற்கு பின்னால் அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்ற போது நபி அவர்கள் அவரோடு முன்பு போல் ஒரு முஹப்பத்தாக பேசாமல் ஒரு சிறு மாற்றத்தை காண்கிறார். இப்போது சஹாபாக்களை விசாரித்து அவர் செய்தி அறிந்து கொண்டார்கள். தான் கட்டி இருக்கின்ற வீட்டை பார்த்து நபி அவர்கள் அவருடைய முகமாற்றத்தை அடையாளம் கண்டதாக நபி அவர்கள் நாவினால் சொல்லவில்லை, நபி அவர்கள் வாயினால் வெளிப்படுத்தவில்லை. நபி அவருடைய ஒரு அடையாள மாற்றம் சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அந்த வீட்டை இடித்து விட்டார். இது நபியோடைய அன்புடைய முஹப்பத்துடைய மிகப்பெரிய ஒரு உச்சகட்டம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு மனிதர் தங்க மோதிரத்தை அணிந்து வருகிறார். அதை நபி அவர்கள் கண்டவுடன் அதை நபி அவர்கள் எடுத்து வீசி விடுகிறார்கள். அந்த மோதிரத்தை அவர் உடனே அதை எடுக்கவே இல்லையே. நபி அவர்கள் வெறுத்த ஒரு பொருளை வேறொரு விடயத்துக்கு கூட பயன்படுத்தக்கூடாது. நபி அவர்கள் விரும்பாத ஒரு செயலை நான் செய்துவிடக் கூடாது. நபியோருடைய அன்பு அதில் இந்த குறைபாடு வந்துவிடக்கூடாது. இதான் சஹாபாக்களிடம் இருந்த நபி அவர்களுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு. அவர்கள் சஹாபாக்கள் நபியோடு அன்பு கொண்டது என்பதை அல்லாஹ்வுடைய அன்புக்கான அடையாளம். இன்குண்டும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லுங்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த சஹாபாக்கள் ஹயாத்தாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய அன்பு, நபியோடைய சுன்னா, நபியோடைய வாழ்க்கை இடத்தில் உண்டாக வேண்டும். இன்று நாங்கள் உலகத்திலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு அன்பு இருக்கிறதோ அதை நபி அவர்களுடைய அன்போடு முரண்படுகின்ற போது எதை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம்? எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆடை, அந்த ஆடை நபி அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமான ஆடை. இப்போது எங்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது? அந்த ஆடையை அணிகின்ற விடயத்திலா அல்லது அந்த ஆடையை நாங்கள் மறக்கின்ற விடயத்திலா? எல்லோரும் இப்படி முடிவெட்டுறாங்க. அந்த முடிய நானும் வெற்று விருப்பம், ஒரு மனிதனுடைய விருப்பம் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த முறை அது, நபியோடைய சுன்னாவுக்கு மாற்றம் அது. இப்போது ஏனையவர்களுடைய அன்பும் அல்லது என்னுடைய விருப்பமும் முன்னுரிமை பெறுகிறதா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு முன்னுரிமை வழங்குகிறீர்கள்? இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய அன்புக்கும் ஏனைய அன்புக்கும் இடையிலே ஒரு போட்டி உண்டானால் அந்த இடத்திலே நாங்கள் எதை முன்னிலைப்படுத்துகிறோம், எதற்கு முன்னுரிமை வழங்குகிறோம்? எனவேதான் ஈமானுடைய முதலாவது அடையாளம் அவரிடத்திலே அல்லாஹ் ரசூலுடைய அன்பு ஏனைய அன்பை விட மிகைத்ததாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் தெளிவாக ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாஸி அஜ்மாயின். லா யூமினு அஹதுக்கும், உங்கள் ஒருத்தர் பரிபூர்ண ஈமான் அடைய இயலாது. எதுவரைக்கும் அடைய இயலாது தெரியுமா? நான் ஆக வேண்டும் அஹப்ப இலைஹி, அவருக்கு ஆக விருப்பத்துக்குரியால நான் இருக்கும். நபியோக தன்னை அடையாளப்படுத்தி காட்டினார். நான் அவருக்கு மிக விருப்பமானவராக இருக்கணும். யாரை விட தெரியுமா? மின் வலதி, அவருடைய பிள்ளையை விட. எங்களுக்கு பிள்ளை பாசம், என்னோட பிள்ளையை விட்டுட்டு, அதுவும் சிறு பராயத்தில் உள்ள பிள்ளைகளை நாங்க கொஞ்ச நேரம் விட்டு பிரிகிறீங்களே கஷ்டம். அதுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வந்தா நாங்க எவ்வளவோ காசு பணங்களை நேரங்களை நாங்க செலவழிக்கிறோம். அதுக்காக நாங்க எவ்வளவோ கண்ணீர் சிந்துறோம். ஏன்? எங்கட உள்ளத்துல எங்கட பிள்ளையோட அன்பு. நபியோக சொன்னாங்க, உங்களோட பிள்ளைய விட நான் அன்புக்குரியவனா இருக்கு.
அது மட்டும் இல்ல, வவாலிதி, உங்களோட பெற்றோர், உங்களோட வாப்பா இருக்காரு, உங்களோட தந்தையை விடவும் நான் தான் அன்புக்குரியவனா இருக்கு. சஹாபாக்கள்கிட்ட அந்த அன்பு இருந்துச்சு. அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட மகன் அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, என்ன தந்தையே, உங்களை அன்னைக்கு பத்ருடைய யுத்தமா இருக்கிறது, உங்களை நான் பத்ருடைய யுத்தத்துல பல சந்தர்ப்பத்துல என்னுடைய வாளுக்கு கீழால, இந்த வாளுக்கு உங்களோட கழுத்து இருந்துச்சு, ஆனா நான் நீங்க வாப்பாண்டு நான் விட்டுட்டேன். ஆனா அதுக்கு மாற்றமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க எனக்கு அப்படி அம்பிட்டு இருந்தா, அவளை தேடி நான் அம்பிட்டு இருந்தா நான் இந்த வாழை துண்டிச்சிருப்பேன். தன்னை மகனை விட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீன், அல்லாஹ் ரசூலுடைய அன்பு, இதான் இந்த உள்ளத்தில் மிகச்சிருக்கின்ற அடையாளம் தான். மகன் என்பதல்ல, நீங்க மகன் என்பது முக்கியம் அல்ல, தீன் தான் முக்கியம், அல்லாஹ் ரசூலுடைய அன்பு தான் முக்கியம். அதனால நீங்க வந்தா நான் விட்டு கொடுத்திருக்க மாட்டேன், கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவங்களோட உள்ளத்துல அன்பு மிகச்சிருந்துச்சு. எங்களோட உள்ளத்துல முதலாவது அல்லாஹ் ரசூலுடைய அன்பு இருக்கிறது. அதான் ஈமானுடைய சுவையை அடைந்ததுக்கான முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் சொன்னாங்க, ஒரு மனிதனை நேசிக்கிறார் ஒருத்தர், அந்த நேசம் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இருக்கிறது. அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யார் ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும் அந்த நேசம் இது அல்லாஹ் ரசூலுடைய அன்புடைய வெளிப்பாடா இருக்கு. அப்படி இருந்தா இன்னைக்கு நாங்க கூட தாய் தந்தையர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக எத்தனையோ தீனுடைய விஷயங்களை விட்டு கொடுத்துடுறோம், எத்தனையோ தீனுடைய விஷயங்களை உதாசீனம் செஞ்சிடுறோம். அல்லாஹ் ரசூலுக்கு மனைவி மாற்றம் செய்தாலும் அந்த மனைவியை பொருத்திக் கொள்வதற்காக அந்த தீனுடைய விஷயத்தை உதாசீனம் செஞ்சிடும். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, ஈமான் அடையாளம் அப்படி அல்ல, அன்பு இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய அன்பா, அந்த அன்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டித்தான் ஒரு மனிதனை நேசிக்கும். எங்களோட நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை உண்டாக்குறவங்களா, நபியோட முஹப்பத்தை உண்டாக்குறவங்களா, அவங்களோட எங்களோட அன்பு தொடரும். அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியதை தூண்டக்கூடிய நண்பர்களா, அந்த அன்புகளுக்கு தேவை. அதனால அன்பு இருக்கணும் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக. அதான் இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் அஹப்பனில்லா வாபுகலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக கோபிக்கிறார், இவர் ஈமான்ட பூர்த்தி அடைஞ்சவர் ஆகும். அதனால ஈமான்ட பூர்த்தி அடையாளம் அல்லாஹ் ரசூலுக்காக ஒரு மனிதனுடைய அன்பு வைத்திருக்கிறோம். அதே போல மூணாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்ட சுவை அடைந்ததுக்கு அடையாளமாக அவர் வெறுக்கோரும். என்னத்தை வெறுக்கணும் தெரியுமா? அவர் நெருப்புல விழுந்தா விழுகிறது யாரும் விரும்ப மாட்டாங்க, நெருப்புல போடப்படுற. இத போல அவரு குஃபுர்ல திரும்ப போறத வெறுக்கும். திரும்ப ஈமான் பரிபூரத்தை எப்படி வெறுக்கின்றாரு, எப்படி நெருப்புல போடப்பட்டதை வெறுக்கிறாரோ, இது மாதிரி அவர் உள்ளத்துல ஈமான் பரிபூர்ண விஷயங்கள் ஏதாவது உண்டாக போனா வெறுப்புண்டாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஈமான் பறிபோகக்கூடிய விஷயங்கள் எங்களை அறியாமே அந்த சூழல், அந்த இடம், அந்த சந்தர்ப்பம் உண்டாகிற நேரம் எங்களை ஈமான தளம்பல் வருதா அல்லது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுகோல் இதெல்லாம் என்னத்துக்குண்டா இது ஈமான்ட அடையாளம். முதலாவது அல்லாஹ் ரசூலுடைய அன்பை விட வேற எந்த அன்பு மிகச்சிடக்கூடாது. அதே மாதிரி யாரை நேசிக்கிறதா அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக நேசிக்கணும். அதே மாதிரி ஒரு பாவத்தையோ அல்லது ஈமான் பறிபோகக்கூடிய விடயங்களை ஒரு மனிதன் எப்படி அதை கருதணும்டா, எப்படி நெருப்புல போடப்படுறதை நாங்க வெறுக்கிறோமோ விரும்ப மாட்டோமோ, இது மாதிரி பாவத்தை வெறுக்கிறோம். அதனால இப்படியான விஷயங்களை நாங்க அடைஞ்சு கொள்றதுக்காகத்தான் இப்படியான சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுது. எனவே